கிருஷ்ணகிரி மாவட்டம் வேப்பனஹள்ளி அருகே மருமகளுடன் திருமணம் தாண்டிய உறவில் இருந்த மாமனார் 5 மாத பெண் குழந்தையை கொன்று கிணற்றில் வீசிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வேப்பனஹள்ளி அருகே உள்ள ராமச்சந்திரம் பகுதியைச் சேர்ந்த தமிழரசன் சத்யவாணி தம்பதிக்கு கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்பு திருமணம் நடைபெற்றது. இந்நிலையில் மருமகள் சத்யவாணி மற்றும் மாமனார் ராஜனுக்கு இடையே தவறான உறவு இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. கடந்த 2024ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் சத்யவாணிக்கு பெண் குழந்தை பிறந்த நிலையில் அடுத்த 2 மாதங்களுக்குள் மீண்டும் கர்ப்பமானதால் கணவர் தமிழரசன் சந்தேகமடைந்தார். இதையடுத்து கடந்த 2025ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் மீண்டும் சத்யவாணிக்கு பெண் குழந்தை பிறந்த நிலையில் கணவன் மனைவி இடையே அடிக்கடி சண்டை ஏற்பட்டு வந்தது. இதனிடையே மருமகளை பார்க்க வந்த ராஜன் குழந்தையால் தான் பிரச்சனை வருவதாக எண்ணி தொட்டிலில் தூங்கிக் கொண்டிருந்த 5 மாத பெண் குழந்தையின் மூச்சை பிடித்து கொலை செய்துள்ளார். குழந்தை நீண்ட நேரமாக அமைதியாக இருந்ததால் சத்யவாணி தூக்கி பார்த்தபோது குழந்தை இறந்தது தெரிய வந்தது. அதிர்ச்சியடைந்த சத்யவாணி குழந்தையை காணவில்லை என்று கணவரிடம் நாடகமாடியிருக்கிறார். இந்நிலையில் அருகிலுள்ள கிணற்றில் கிடந்த 5 மாத குழந்தையின் உடலை தமிழரசன் அக்கம் பக்கத்தினர் உதவியுடன் மீட்டு யாருக்கும் தெரியாமல் அடக்கம் செய்துள்ளார். இதுகுறித்து தகவல் அறிந்த போலீசார் விசாரணையின் அடிப்படையில் சத்யவாணி மற்றும் ராஜனை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். 1,27,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advttv@dttv.in.